ஒரு கொலை விழப்போகுது. அது யாரா இருக்கும்? ககன் அவங்க அம்மாவுடைய பர்த்டேக்கு டான்ஸ் கிளாஸ்ல குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்வீட்ஸ் குடுக்குறாரு. எல்லாரும் லைன்ல வந்து நில்லுங்க. நான் எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் டேஸ்ட் பண்றதுக்கு குடுப்பேன். நீங்க கண்ண மூடிட்டு அத சாப்பிட்டு பார்த்துட்டு, அது என்ன ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு அத வாங்கிக்கணும் அப்டிங்கிறாரு. எல்லா குழந்தைங்களும் வந்து லைன்ல நிக்கிறாங்க. இத பார்க்குற நம்ம பூமியும் லைன்ல வந்து கடைசி ஆளா ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் டேஸ்ட் பண்ணிட்டு என்ன ஸ்வீட்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. லைன்ல கடைசியா வர்ற பூமியும் கண்ண மூடிட்டு ஆன்னு காமிச்சிட்டு நிக்கிறாங்க. "வாடி மகளே! இன்னைக்கு உனக்கு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டிக்கு கட்டி வச்ச மிளகாயை பிச்சுட்டு வந்து கண்ணை மூடிட்டு இருக்கிற பூமி வாயில வச்சிடுறாரு ககன் மாமா. கத்துறாங்க பூமி. ஸ்வீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, ஸ்வீட்ஸு குழந்தைங்களுக்கு தான், பிசாசுகளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரே ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா கேபி வந்து சாரதாவை கன்வின்ஸ் பண்ணி அவங்க பர்த்டே ஸ்பெஷலாக கோவிலுக்கு ஒரு நேர்த்திக்கடனுக்காக கூப்பிட்டு போறாரு. அவங்கள வந்து எப்படி கூப்பிட்டு போறாருன்னா, கூப்பிட்டு போல தூக்கிட்டு போறாரு. நிறைய கப்பல்ஸ் கூட சேர்ந்துட்டு அவங்களும் படி ஏறிட்டு தூக்கிட்டு போறாரு. இதை நம்ம மருதாணி சித்தி கோயிலுக்கு வந்திருக்கிறவங்க பார்த்துடுறாங்க. அவர் தூக்கிட்டு வரதை பார்த்த உடனே சித்திக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. அவங்க சொல்றாங்க, ஒரு கல்யாணம் பண்றதுக்கே எனக்கு முடியல, இவனுக்கு 2 கல்யாணம் வேற, அதுல இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு ஒரு ரொமான்ஸ் வேற கேக்குதா, இரு இரு உன்னை போட்டு கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அபூர்வாக்கு ஃபோன் பண்றாங்க. அபூர்வாக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் கோயிலில் இருக்கேன், கேபி சாரதாவை கூப்பிட்டு கோயிலுக்கு வந்திருக்கான். ஆஹா, கூட்டிட்டு இல்லை தூக்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற சித்தி அப்படின்னு கேட்குறாங்க அபூர்வா. தமிழ்ல தானே பேசுறேன், புரியலையா? ஹிந்தி கூட எனக்கு தெரியும், ஹிந்தியில் பேசட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க மருதாணி சித்தி. ஒரே காமெடி தான் அவங்க கூட. சரி சரி சொல்லு மேட்ரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன விஷயங்கிறத சொல்றாங்க. உடனே நீ முதல்ல போய் மாப்பிள்ளை கிட்ட சொல்லு, அவர் சாரதாவை கொண்டு போட்டுருவாரு, அப்புறம் கேபிக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க சித்தி. இரு இரு இப்போவே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கொதிச்சு கொந்தளிச்சு போய் சரத் சந்திரா கிட்ட போய் சொல்றாங்க. அவரு நீ சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா இப்பதான் சித்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அபூர்வா. நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சு, சாரதாக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள் அப்படின்னு வெறி கொண்டு கன்னை எடுத்துட்டு சாரதாவை கொள்றதுக்காக கிளப்பிட்டாரு. ஒரு தலை இன்னைக்கு உருள போது, யார் தலையா இருக்கும்? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.